ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேள்வி கேட்டா, நீங்க கடைசியாக உங்க குழந்தையோட சேர்ந்து வானத்தை பார்த்து ஒரு பறவைய கவனிச்சது எப்ப? நம்ம மனசுல உடனே தோன்றும் நேச்சர்னா ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு முழு நேச்சர் உலகமே உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கு. நம்ம சமுதாயத்துல ஒரு பெரிய தவறான நம்பிக்கை இருக்கு. குழந்தைகள் கத்துக்கிற சயின்ஸ் ஸ்கூல்ல தான் கிடைக்கும், நேச்சரை புரிஞ்சுக்கணும்னா வெளியூர் போகணும். ஆனா உண்மை அப்படி இல்ல. ஒரு குழந்தை கத்துக்கிற முதல் சயின்ஸ் லெசன் கிளாஸ் ரூம்ல இல்ல, வீட்டுக்கு பக்கத்துல. காலை சூரியன் உதிக்கும்போது ஒரு சிட்டுக்குருவி சத்தம், மதிய நேரம் காற்று வீசும்போது செடி அசைகிற சத்தம், மாலையில காக்கா, மைனா, புறா, இவை எல்லாம் சைலண்ட் டீச்சர்ஸ். ஆனா இன்றைய காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. குழந்தைகளோட உலகம் மொபைலுக்குள்ள, ஸ்கிரீனுக்குள்ள, நேச்சர் வெளியில. 1990கள்ல குழந்தைகள் மண்ணுல விளையாடினாங்க, பூச்சி பிடிச்சாங்க. 2026ல வைஃபை இல்லன்னா போர்டு. சேஞ்ச் எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா? வீட்டுல. ஒரு தண்ணீர் பாத்திரம், ஒரு செடி, ஒரு 10 நிமிடம் அப்சர்வேஷன், அதுவே ரெவல்யூஷன். இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணுங்க. வீக்கெண்ட்ல மால் போகலனாலும் பரவாயில்ல, உங்க குழந்தையோட உங்க வீட்டுக்கு வெளியே 10 நிமிடம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு பறவை, ஒரு பூ, ஒரு சின்ன பூச்சி, அதுல தான் அவர்களோட ஃபியூச்சர் ஒளிஞ்சிருக்கு. இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை தினமும் மொபைல் ஸ்கிரீனை மட்டும் பார்த்தா அந்த குழந்தைக்கு உலகம் எப்படி தெரியும்? எல்லாமே ஃபாஸ்ட், எல்லாமே இன்ஸ்டன்ட், எல்லாமே ஸ்வைப். ஆனா நேச்சர் அப்படியா? இல்ல. ஒரு விதை உடனே செடியாகாது, ஒரு பூ உடனே மலராது. நேச்சர் பேஷன்ஸ் கத்து தரும். இப்போ ஒரு சின்ன சீன் இமேஜின் பண்ணுங்க. மாலை நேரம், வெயில் குறையுது, காற்று மெதுவா வீசுது. ஒரு குழந்தை தரையில உக்காந்து எறும்பு வரிசைய பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை பேசல, அசையல, ஆனா அது டீப் திங்கிங். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு குழந்தை நேச்சரை அப்சர்வ் பண்ணும்போது அதன் பிரெயின் காம் மோட்ல போகுது. அதனால தான் ஃபோக்கஸ் அதிகமாகுது, ஆங்கர் குறையுது. இதெல்லாம் டேப்லெட்ல கிடைக்குமா? கிடையாது. பேக்யார்டுனா சும்மா இடமில்ல, அது ஒரு லிவிங் லெபார்டரி. ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறத பார்த்தா லைஃப் சைக்கிள் கத்துக்கலாம். ஒரு சிலந்தி வலை பின்றத பார்த்தா என்ஜினியரிங் கத்துக்கலாம். ஒரு எறும்பு உணவு சுமக்கிறத பார்த்தா டிசிப்ளின் கத்துக்கலாம். ஆனா இப்ப நாம் இதை இக்னோர் பண்ணினா நாளைக்கு அந்த குழந்தைங்க நேச்சரை புரிஞ்சிக்க மாட்டாங்க. புரிஞ்சிக்காத விஷயத்த மனிதன் பாதுகாக்க மாட்டான். ஆனா இன்னும் நேரம் இருக்கு. இன்னும் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. ஒரு நாள், ஒரு கேள்வி, ஒரு அப்சர்வேஷன், அதுவே ஒரு குழந்தையோட வாழ்க்கைய மாத்திடும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இதெல்லாம் ஏன் இன்றைக்கு ரொம்ப முக்கியம்? இன்றைய உலகத்துல பெரியவர்கள் மட்டுமில்ல, குழந்தைகளும் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. காரணம் சிலபஸ் பிரஷர், கம்பேரிசன், ஸ்கிரீன் அடிக்ஷன். ஒரு குழந்தை சும்மா அமைதியா உட்கார்ந்தா கூட ஏதாவது பண்ணு, மொபைல் எடு, டிவி பாரு, இதுதான் நம்ம கிரியேட் பண்ணின நாய்ஸ். நேச்சர் மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு பர்மிஷன் கொடுக்கும். சும்மா இரு, பாரு, கேள். அதனால தான் ஒரு செடியை பார்த்தா மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ஒரு பறவையின் சத்தம் ஹார்ட் பீட்டை ஸ்லோ பண்ணுது. நம்ம தமிழ் கலாச்சாரம் என்ன சொல்லுது? மரமில்லா ஊர், மனிதன் இல்லா ஊர். இயற்கை, அம்மா. இது பொயட்ரி இல்ல, பிலாசபி இல்ல, இது வாழ்க்கை. இப்ப பாருங்க, சிட்டில வளர்ற ஒரு குழந்தை தினமும் கான்கிரீட், நாய்ஸ், ரஷ். அந்த குழந்தைக்கு ஒரு செடி வளர்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா தினமும் தண்ணீர் ஊத்தும், இலை எண்ணும், பூ மலர காத்திருக்கும். அந்த காத்திருப்புல தான் கேரக்டர் உருவாகுது. நேச்சரை அறியாத குழந்தைகள் நாளைக்கு நேச்சரை மதிக்க மாட்டாங்க. மதிக்காத விஷயம் பாதுகாக்கப்படாது. ஆனா இப்ப கூட எல்லாம் முடிஞ்சிடல. ஒரு நாள், ஒரு செடி, ஒரு கேள்வி, அதுவே ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை மாற்றலாம். இப்போ இன்னொரு விஷயம், நிதானமா யோசிச்சு பாருங்க.
ஒரு குழந்தை நேச்சரை அப்சர்வ் பண்ணும்போது உண்மையில என்ன நடக்குது? ஒரு குழந்தையோட பிரெயினுக்கு 2 மோட் இருக்கு. ஒன்று ஃபாஸ்ட் மோட், நாய்ஸ், பிரஷர். இன்னொன்று காம் மோட், ஃபோக்கஸ், அவேர்னஸ். ஸ்கிரீன் ஃபாஸ்ட் மோட தூண்டும். நேச்சர் காம் மோட ஆக்டிவேட் பண்ணும். ஒரு பட்டாம்பூச்சி மலரில உட்கார்றத கவனிச்சு பாருங்க. அது ரஷ் பண்ணாது, ரேஸ் பண்ணாது. அந்த சீனை பார்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு பேஷன்ஸ் மெதுவா உள்ள போகுது. நேச்சரை அப்சர்வ் பண்ற குழந்தைகள் ஒரு விஷயம் சீக்கிரம் கத்துக்குவாங்க. அது என்னன்னா எம்பதி. இந்த செடி வாடிடுச்சு, தண்ணீர் வேணும் போல. அந்த உணர்ச்சி தான் நாளைக்கு மனிதனுக்கு மாறும். இங்க ஒரு முக்கியமான விஷயம். பேரண்டா நம்ம செய்ய வேண்டியது டீச்சிங் இல்ல, ஷேரிங். இது பார், இது கேள், இது எப்படி இருக்கு. இந்த சின்ன வார்த்தைகள்ல பெரிய லேர்னிங் இருக்கு. குழந்தைகள் நேச்சரை காதலிக்க கத்துக்கிட்டா நாளைக்கு வாழ்க்கைய பொறுப்பா நடத்த கத்துக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த ஜர்னி எங்க போகுது அப்படின்னு அடுத்த சில நிமிஷங்கள்ல அதுதான் டர்னிங் பாயிண்ட். இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆனா உடனே ஒரு கேள்வி வரும். நாங்க என்ன செய்யணும்? முதல் ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன இடம், பால்கனி ஆகலாம், டெரேஸ் ஆகலாம், வாசல் ஆகலாம். அதுக்கு ஒரு பெயர் வைங்க, நேச்சர் கார்னர். அடுத்த ஸ்டெப்பு ஒரு செடி. எக்ஸ்பென்சிவ் பிளான்ட் வேண்டாம், ரேர் சீட் வேண்டாம். துளசி, கறிவேப்பிலை, முருங்கை. உங்க குழந்தையோட சேர்ந்து நட்டு வைங்க. அந்த நாளை அவன் மறக்கவே மாட்டான். மூன்றாவது ஸ்டெப்பு ஒரு தண்ணீர் பாத்திரம். பறவைகளுக்கு வெயில் காலத்துல இது உயிர். தினமும் யார் தண்ணீர் வைக்கிறது? குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தா மெச்சூரிட்டி வரும். இங்க ஒரு உண்மை பேசணும். நம்ம எல்லாருமே பிஸி, டயர்ட். இப்ப இல்ல, அப்புறம் பாரு. அந்த அப்புறம்தான் ப்ராப்ளம். ஆனா ஒரு நாள் நீங்க மொபைல் வச்சுட்டு வெளியே வரும்போது உங்க குழந்தை சொல்லும், அப்பா, இன்று செடியில புதிய இலை வந்திருக்கு. அந்த ஒரு சென்டென்ஸ் போதும். அப்போதான் நமக்கு புரியும், நம்ம நேரம் கொடுத்தோம், ஆனா அதுக்கு பதிலா வாழ்க்கை திரும்ப கொடுத்திருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான லெசன் இருக்கு. அடுத்த 4 நிமிஷங்கள்ல அதுதான் கிளைமேக்ஸ். இப்போ இந்த கதையில முக்கியமான இடத்துக்கு நாம வந்துட்டோம். இது ஒரு பெரிய கதை இல்ல. ஒரு சாதாரண தமிழ்நாடு வீடு, ஒரு சாதாரண அப்பா, ஒரு சாதாரண குழந்தை. ஒரு நாள் அந்த அப்பா லேட்டா வீட்டுக்கு வந்தார். ஃபோன் கையில், மைண்ட் ஃபுல் ஸ்ட்ரெஸ். வெளியே போகும்போது குழந்தை சொன்னது, அப்பா, இன்னைக்கு பறவை தண்ணீர் குடிச்சது. அப்பா நின்னார். அந்த ஒரு சென்டென்ஸ் அவரை உள்ளுக்குள்ள தொட்டது. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் பறவை பார்த்ததில்ல, ஆனா அந்த குழந்தை வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நிமிஷம் திரும்ப வராது, ஆனா அந்த உணர்ச்சி வாழ்க்கை முழுக்க இருக்கும். அடுத்த நாள் அப்பா மொபைல பாக்கெட்ல வச்சார். மாடிக்கு வந்தார். குழந்தையோடு உட்கார்ந்தார். பேசல, லெக்சர் இல்ல, சும்மா வானத்தை பார்த்தார். அந்த அமைதி அவரை மாற்றுச்சு. இது அந்த அப்பாவுக்கு மட்டும் இல்ல, இது நம்ம எல்லாருக்கும். ஒரு குழந்தை நேச்சரை கவனிக்க ஆரம்பிச்சா அந்த குடும்பமே மெதுவா மாறும். இன்னும் கடைசி 4 நிமிடங்கள். அந்த 4 நிமிடங்கள் இந்த கதையோட உண்மையான டேக்அவே. இப்போ இந்த முழு கதையையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நாம் பெரிய விஷயங்கள் பேசல, பெரிய சாதனைகள் பேசல, சின்ன விஷயங்கள், சின்ன நிமிஷங்கள். ஆனா அவைதான் வாழ்க்கையை மாற்றுது. ஒரு குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது எக்ஸ்பென்சிவ் டாய் இல்ல, பிராண்டட் கிளாஸ் இல்ல. நீங்கள் கொடுக்க வேண்டியது நேரம், கவனம், அனுபவம். நேச்சரோட சேர்த்து வாழ்க்கையை காண கற்றுத்தருவது. இன்று இல்லைன்னா நாளைக்கு, நாளை இல்லைன்னா அடுத்த வருடம். அந்த ஒரு நாள் வராமலே போயிடும். அதனால இன்று
இப்போ ஒரு 10 நிமிஷம் உங்க குழந்தையோட நேச்சரோட. நம்ம தமிழ் மண் சொல்லிக் கொடுத்தது இதுதான். மரம் வளர்த்தவன் மனிதன் வளர்த்தவன். இன்று ஒரு செடி, நாளைக்கு ஒரு மனிதன். ஒரு நாள் உங்க குழந்தை பெரியவனா ஆனப்போ அவன் உங்கள நினைப்பான். அப்பா, அம்மா என்னோட சேர்ந்து வானத்தை பார்த்தாங்க. அந்த நினைவுதான் உங்க வெற்றி. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி